திஸ் வினோதினி ஃப்ரம் செம்பருத்தி இல்லம். இது வந்து லாஸ்ட் வீக் டியூஸ்டேவோட மார்னிங் ரொட்டீன். மார்னிங் ஒரு 3:30 போல் ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி முடிச்சதுக்கப்புறமா வந்து டு டூ லிஸ்ட்டும் அந்த அன்னைக்கு தேவையான டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அந்த அன்னைக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே ப்ரியராக வந்து யோசிச்சு வச்சுட்டோம்னா அந்த டே வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 75 டேஸ் சேலஞ்ச் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த 75 டேஸ் சேலஞ்சை வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பில்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து செல்ஃப் ரொட்டீன் வந்து ப்ராப்பராக பில்ட் ஆகும். ஸோ வந்து என்னோடய ரொட்டீனை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி பிளான்டு இருக்கிற பிளான்ஸை வச்சு அல்லது வந்து மற்றவங்களோடதை வச்சு கம்பேர் பண்ணியோ பண்ணோம்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னோடய பிளானரை நானே க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய பிளானை நானே பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு என்னோடய ஸ்டடி பிளானருக்குள்ளே போயிட்டேன். என்னோடய ஸ்டடி பிளானர் எந்தளவுக்கு என்னோடய சேலஞ்ச் பிளானர் இருக்கோ அதை விட எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றது வந்து அதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருந்தேன்.